ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சுருப்பீங்க, ஸ்லோவாக இருக்குது, அது எப்படி ஓரளவுக்கு ஸ்பீடாக கொண்டு வரதுங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஜிபி ரேம் இருக்குன்னு முதல்ல செக் பண்ணணும். நீங்கள் மேக்ஸிமம் விண்டோஸ் 10 பொறுத்து 4 ஜிபி ரேம் இருக்கணும். 2 ஜிபி ரேம் இருந்தால் ஸ்லோவாக தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் ரேம் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க்கு சி, அதாவது இதில் தான் வந்து விண்டோஸ் ப்ரோக்ராம் ஃபைலில் ரன் ஆகும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த சி காலில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீ பேஸாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப. அதெல்லாம் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் கீ எழுதுனீங்கன்னா அதில் சர்ச் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பேனல் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு தேவையில்லாதது எது எது இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு யூஸ் பண்ணதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ என்னதில் பார்த்தீங்கன்னா 7 launcher ஹீரோ டெக் 2 இருக்குது. அப்படின்னா சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 7.71 ஜிபிக்கு இருக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத பார்த்தீங்கன்னா இதே 7 ஜிபி இருக்குது. அதனால் நான் இதை அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஃபைல்ஸ் இருந்தால் முதல்ல அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரன் கமாண்ட். இதில் அதாவது விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 ஆப்ஷன் போகிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் டெம்ப்பு, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பர்சன்டேஜ், டெம்ப், பர்சன்டேஜ், ரீசெண்ட், பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் போகிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத டெப் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த டெம்ப் ஃபைலாக நீங்கள் கிளியர் பண்ணிங்களாவே ஓரளவுக்கு சிஸ்டம் வந்து ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். நம்ம சேனலில் யாராவது புதுசாக வீடியோ பார்த்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசைக்கிள் பண்ண எப்பயுமே பார்த்தீங்கன்னா எம்டி வச்சு பதுவாங்க. தேவையில்லாதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்புறம் ஸ்டார்ட் அப்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் விட்டுட்டு மற்றெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த எனி டிஸ்க்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிசேபிள் பண்ணி வச்சுக்குவேன். உங்களுக்கு வேணுங்கிறத விட்டுட்டு மற்றெல்லாம் டிசேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ராசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லி 74 இருக்குது. அதாவது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இத்தனை இதெல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்டு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் எண்டு டாஸ்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரன் கமாண்டில் services.msvன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட், அதாவது டபிள்யூ சீரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் மேனுவல்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து டிசேபிள்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஸ்டாப் கொடுத்துட்டு அப்ளை ஓகே பண்ணிக்கோங்க. நீங்கள் விண்டோஸ் அப்டேட் ஆனில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஸ்லோவாகும். கடைசி செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி செட்டியாக மீட்டர்டு கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு இதாகும். இப்போ மொபைலில் நெட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா யூசேஜ் இது கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.